Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம போருட்டோல எபிசோட் 86 to 90 தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பொருட்டோ இருக்கான்ல, சோ அவனை வந்து உனோக்கி எங்கேயே கூட்டு போயிட்டு இருப்பாரு. சோ எங்கன்னு பார்த்தா அவன் பேரன் செத்த இடத்துல வந்து கூட்டு போயிட்டு இருப்பாரு. கட் பண்ணிட்டு கோட் சுச்சி தான் காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலா இவ்வளவு நேரம் கெஞ்சுட்சுல இருந்திருக்கான். இப்பதான் வந்து கெஞ்சுட்சுவை உடைச்சிட்டு இப்பதான் வந்து எல்லா மேட்டரும் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து மத்த வில்லேஜ்காரங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனை கையில எடுப்பான். எடுத்து அடுத்த செகண்டே லாடுக்கு அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. அதையும் தாண்டி இந்த சக்கையா கொக்கையா இவங்க எல்லாருமே ஊரவே கைப்பற்றிடுவானுங்க. எல்லா இடத்துலயும் ஆக்டான வந்து உள்ள இறக்கி விட்டுருவானுங்க. கட் பண்ணிட்டு உனோக்கியே தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி அவன் பேரை இறந்த பிளாஷ்பேக் வந்து இந்த இடத்துல அவர் வந்து புருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த மாதிரி கிரேட் நிஞ்சா வார் நடந்ததுக்கு அப்புறம் நிறையவே இழப்புகளை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா இடமும் சதறி போய் கிடந்துச்சு. அது எப்படியோ கஷ்டப்பட்டு ரீபூல் பண்ணிட்டாங்க. பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களால அடுத்து ஒரு சண்டை கூட போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுக்காக வருத்தப்பட்டு இருப்பாங்க. பட் நம்ம உனோக்கி தான் அப்படிலாம் கிடையாது. இவங்கள்ட்டயும் ஒரு வில் பவர் இருக்கு, இவங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உனோக்கி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. எங்க போறாருன்னு பார்த்தா அவன் பேரனை பார்க்க தான் போவாரு. ஆக்சுவலா அவன் பேரன் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். என்னன்னு பார்த்தா கெனின் எக்ஸாம் நடக்க போதான். அந்த கெனின் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, அதுக்கான அட்வைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு உனோக்கி நீ எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதையும் தாண்டி எதை கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஒரு சினோபி அப்படின்னா எதை வந்து முன்னாடி வந்தாலும் அதை எதிர்த்து நிக்க பார்க்கணும், பயந்து ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அடுத்த நாள் பார்த்தா அவன் பேரை வந்து இன்னும் வரவே இல்லை. என்னடா இவ்வளவு நேரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது அவன் பேரனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நிறைய சினோபிஸ் வந்து அவன் பேரனை தாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய ராபர்ஸ் வந்து அதாவது திருட்டு பயலுக ஊருக்குள்ள வந்திருக்கானுங்க. சோ வந்து பல விஷயங்கள் ஆட்டே போலான்னு வந்திருக்கானுங்க. சில சீக்ரெட் எல்லாத்தையும் ஆட்டே போலான்னு வந்திருக்கானுங்க. அப்ப நம்பால் அதாவது இந்த உனோக்கியோட பேரன் தான் தனியால நின்று எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படியும் இவங்களை திருப்பி அனுப்பியிருக்கான். பட் இவனுக்கு தான் பலம் அடிபட்டு இருக்கு. நான் சுச்சுக்காக ஆக போறேன், மக்கள் எல்லாம் காப்பாத்த போறேன் அப்படின்னு பெட்ல படுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்ற டைம்ல அவன் இறந்துருவான். அதுக்கப்புறம் உனோக்கி ரொம்ப அழுவாரு, ரொம்பவும் சோகமாயிருவாரு. ஆனா அப்ப அவர் சொல்றது என்னன்னா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எதுலயும் கிவ் அப் பண்ணக்கூடாது, எதையும் எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி தந்தேன், அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டான், எல்லாமே நான் தான் காரணம், நான் தான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உனோக்கி ரொம்ப சோகமா இருந்திருப்பாரு. ஆனா அப்பதான் வந்து சுச்சுக்காக வந்துகிட்டு நம்ம பேரனோட புக் ஒன்னு எடுத்து தருவாங்க. அந்த புக்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து சுச்சுக்காக ஆவேன், மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவேன், சின்ன பசங்களை வந்து நான் சாவ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எழுதி வச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் தலையை உனோக்கி வந்துகிட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் எல்லாம் மேற்கொண்டாரு. அதுல வந்துகிட்டு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஹியூமன்ஸை உருவாக்குறது மூலியமா அவங்க போருக்கும் இறக்க முடியும், அதே மாதிரி அவங்க செத்தாலும் பெரிய இழப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்ல போட்டிருக்கோம். சோ அதை பார்த்ததுக்கப்புறம் எப்படியாவது உருவாக்கணும்னு சொல்லி அவரா ஒன்னு உருவாக்கி இருப்பாரு. பட் அது கடைசியில ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டரை மீட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த டாக்டர் வந்து அவன் சுயநலத்துக்காக தான் வந்துகிட்டு இதெல்லாம் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு ஹியூமன்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது பொம்மை ஆர்டிபிஷியல் ஹியூமன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து உனோக்கி வந்து கொஞ்சம் வந்து ஹெசிடேட் பண்ணுவாரு, இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் அவன் பேரனுக்காக அது பண்ணியே ஆகணும், ஏன்னா இன்னொரு இழப்பு நான் வந்து பார்க்கவே கூடாது, இன்னொரு குழந்தைங்க சாகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் மூலியமா ஒரு பேஸை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு பழைய பில்டிங்கை பேஸா வச்சுக்கிட்டு பல விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் கூவோ வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த சக்கையா கொக்கையா அவங்க ஆட்கள் அந்த 4 பேத்தை உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆக்டான உருவாக்குனாங்க. இந்த மாதிரி உருவாக்குற மேட்டர் எல்லாத்தையுமே இப்ப பொருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உனோக்கி. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாமே வந்துகிட்டு தன் ஊரை காப்பாத்துறதுக்காக தான் செய்யறாராம். மத்த வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணணும், மத்த வில்லேஜை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காகலாம் வந்து உனோக்கி இப்போ செய்யலையா, இன்னமேலும் ஒரு சாவு உழுவ கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துல உனோக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி உனோக்கி எதுக்காக மிட்சுகியை கூட்டு வந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி உனோக்கி வச்சிருக்க சில மேட்டர் எல்லாம் பார்த்தா வந்து ஒயிட் ஜெட்ஸு மூலமா உருவாக்கப்பட்டது. ஒயிட் ஜெட்ஸோட செல்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. அது வந்து ஈஸியாவே வந்து நிக்க மாட்டேது, அடிக்கடி உடஞ்சு போயிருது. சோ நம்ம எபிசோட்லயே பார்த்திருப்போம், நிறைய தடவை அவங்க கை கால்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கும். சோ அந்த மாதிரி உடஞ்சு போயிருது. பட் மிட்சுகி எடுத்துக்கிட்டோம்னா அவன் எப்பவுமே உடையவே மாட்டான், எப்பவுமே வந்துகிட்டு அவன் எப்பவுமே ஸ்ட்ராங்காவும் இருப்பான், அவனோட எந்த ஒரு செல்லு உடையாது. ஆனா அதுக்காக தான் அவன் பாடியை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், மிட்சுகியை நாங்க கொல்லலாம் மாட்டோம் அப்படிங்கவும் நம்ம பொருட்டை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதே சமயத்துல ஒரு 5 சினோபிஸை புடிச்சு வச்சிருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவங்களோட பிளானுக்கு அவங்க கோஆபரேட் பண்ணலையா, அதனால புடிச்சு வச்சிருக்கானுங்க. அதே சமயத்துல இவங்களோட ஹார்ட் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கையாவோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். அதுக்கு லாடுக்கு வேணான்னு சொல்லுவாரு, நம்ம ஹியூமனோட ஹார்ட்லாம் எடுக்க கூடாது, அதுக்கு பதிலா அவங்கள தனியா வந்து அடைச்சு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்மலாம் வந்து நம்மளோட மாஸ்டரோட ஒரு டூல் மாதிரி தான், நம்ம எப்பவுமே ஒரு டூல் தான், மாஸ்டர் மாதிரி தான் என்னோட எண்ணமும் இருக்கும், மாஸ்டரோட எண்ணம் தான் என்னோட எண்ணம், அதனால நம்மளா ஓன் டிசிஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி லாடுக்கு சொல்லுவான். இந்த சைடு நம்ம பொருட்டோ வந்து ஒரு கரெக்டான கேள்வி கேட்பான். ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பொம்மை எல்லாமே வந்து எமோஷன்ஸை மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது, இதுங்களால எமோஷன்ஸை மாத்த முடியுது, கிட்டத்தட்ட இது ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, பட் அப்படிலாம் கிடையாது, இது ஹியூமன்ஸ்
ஹியூமன்ஸ் மாதிரி வரவே வராது, ஹியூமன்ஸ் கிட்ட கூட நெருங்காது, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதனால கண்டிப்பா உங்களுக்கு நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ அடிச்சு சொல்ல, சரி நான் எனக்கு எனிமியா மாறுறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. நான் பார்த்தா எவனோ ஒருத்தங்க நிப்பான், யாருன்னு பார்த்தா சிவப்பு முடிக்காரன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். நீங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ ஷாக்ல நிப்பான். அந்த சிவப்பு முடி என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒனோக்கி நீங்க கிளம்புங்க, நம்ம பிளான்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான்.